தர்மர் மோலே சொல்லுங்க தளபதி. தர்மர் மோலே சர்வ போலே வாடகை எடுத்து வருது. வாடிக்கைக்கு வருது. தர்மர் புடுக்கல தர்ம பிரபு. தர்மர் புடுக்கல தர்ம பிரபு. கப்பா காட்டலே கப்பம் கட்டது. கப்பம் கட்டல. தர்மர் தர்மர். தர்மர் தளபதி தளபதி. தளபதி. தளபதி சுன்னியா. தளபதி கிட்ட சொன்னியா? தளபதி சுன்னியா. சுன்னியா வாடெடுத்து வருது. சுன்னியா தளபதி கிட்ட படையெடுத்து வருதுன்னு சொன்னியா சொல்லணும் தளபதி. தர்மர் தர்மர். தர்மர் தர்மர். தர்மர் கப்ப கட்டல. தர்மர் 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 தளபதி சொன்னியா. தளபதி கிட்ட சொன்னியா? சுன்னியா வாடை எடுத்து வருது. சுன்னியா படையெடுத்து வருதுன்னு சொன்னேன். தர்மர் கப்ப கட்டலே. என்னடா ஒண்ணும் புரியாதவனா நிக்கோலா சரந்துன்னா ஹரஹ சரஹன்னா மிலகுரனான்னா ஹோரஹ சலனனே ஹோ மாரு ஹதன்னா ஹரனனாராஹியோ. தர்மர் 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 சல்லாகி யமன் அல் புஹல்லல்லாஹி நிமுலு சல்லாரனாஹா. தர்கி சுல்தான் தர்மர் மோலே வாடை எடுத்து வருது. படையெடுத்து வருது. காட்டலே தர்மோ தர்மோ தர்மர் வராக செல்லாம். தர்மோ தர்கு சுல்தான். தர்கு சுல்தான். தர்கி சுல்தான். தர்கு சுல்தான் வாடை எடுத்து வருது. வாடை எடுத்து படையெடுத்து வருது. கப்ப காட்டு. கப்ப காட்டு. கப்பம் கட்டு. சலாம் மரியாதையா ஒழுங்கு. முசல்லக்கரா ஹூ அன்னனா சகரஹத்தன்னா அல்லாஹ் அல்லாஹ் நீ முல்லாஹ் ஸல்லல்லாஹு ஹம் ஹோரா ஹன்னா ஸல்லல்லாஹு ஹத்தன்னா ஹைஸோல மிகோ ரசூலுல்லா ஹத்தன்னா ஹாரா ஸல்லல்லாஹு மிமிலு சா கப்ப காட்டு. கப்ப காட்டு. மிசோகா ஹைஸலா உங்க தாய்க்கு பிள்ளையா ஒழுங்கா மரியாதை. நீ முரஹல்லா விழுந்து ஊபிடு. விழுந்து ஊபிடு. சல்லமு ஹரா மனி உப்பு நம்மளே கேளோ. மனி உப்பு கேளோ. மிசல்லஹு மஹரனா தலபதி மிகோலா குமாரா ஹன்னரா மிலகல்ல பாகல் ரசல்லா பாகல். இவனோட சேர போறியா? மிஹரா சேராது. ஒழுங்கா போறியா இல்லையா? மிஹரா மிசல்லஹு கப்ப காட்டு. ஹசல்ல கப்ப அங்கேயே நில்றா. சல்ல ஹரமா ஹோ. எவ்வளவு காலமா இந்த ஆசை உனக்கு? மிஹரா நகிபூர மன்ன சரஹன்னனா அல்லோ கல்ல ஹரமோ ஹசல்லமு ஹரனனா மிலகரனா சுஹராஹ ஹம் ரோமாத்தன்னா. அவனையும் கெடுக்க பார்த்துட்டேன். நீ போறியா இல்லையா மரியாதையா? கப்பமும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. விழுது உமிடு மேலாரஹா ஹல்லா மண்டிடோ மண்டிடோ மண்டிடு மசலஹரனனா விழுது கும்பிடு. ஏமன் அல்பகல்லா நல்ல முறையில் சொன்ன. ஈரான் மிசல்லா ஈரான் ஈராக் ஹசல்லஹரா ஆல் வேல்டு தர்கி சுல்தான். தர்கி சுல்தான். நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன். மெஹரமா மெஹரமா ஹோரா சொல்றவங்க சொன்னா தான் நீ கேட்ப. மெஹரமா மெஹராஹா தல்ல ஹரமு சரஹரன்னா நானா இளவரசே மெஹரதன்னஹா உ அஸ்ஸரஹல்லா அல்லாஹு அஸ்னு. நீங்க யாருன்னு கேளுங்க. மீரனே ஒழுங்கா. ஏய் அவர் யார் தெரியுமா? என்னமே கேக்கோ கேரோ. எகிப்து நாட்டு இளவரசர் சிமியோன் சக்கரவர்த்தி. மிஹரன்னா மிஹரோ நரஹஸ்லா நேம். ஏய் சிமியோன் சக்கரவர்த்தி கேள்விப்பட்டிருக்கியா? மிஹோ சிமிலோ அவருடைய மகன் மாமா பிரவேந்தரன். மகன் மகன் குழந்தை பையன் பையன் இளவரசே சன் 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 நேம் நான் பார்த்து படிக்கிறேன். சிமியோன்
Simeon name will Hey. யோரா Name. என்னடா வேணும் உங்களுக்கு யாரா நீங்க What is your name? வாட் இஸ் யுவர் நேமா என்ன செய்ய போற பேரை கேட்டு என்ன செய்ய போற Sal. ஏன் நாட்டுக்குள்ள வந்து என்னைய கேட்குற Yeah. யாரா நீ Kapakatu. என்னது Kapakatu. கப்ப காட்டுறேன் தளபதி தமிழா கப்பம் கட்டு அப்படின்னு இந்த மூதேவி இப்படி சொல்றேன். பாத்தியா கப்பம் கட்டுங்கிறத கப்ப காட்டுங்கிறியாடா நம்மள்ட்ட ஓத்து போறே. ஏய்! அடா சண்டால போயல ஏன்டா தமிழ் இப்படி கொலை பண்ற ஏய்! வாய் கிழிஞ்சு போவோம் Miha. Til karhodana. Asalo baho. வாய் வாய் Bye. வாயிலப்பா வாய் 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 Karo. நல்லா- நல்லா சொல்லு ஆ. Dal nagi boda. Ah. Har har mohona. Ah. Iharaha. இல்லடா சொல்றேன். கால படு கூதில படு ஏய். யானைக்கு படு Ah. நல்லா குட்டி வந்திருக்கு. என்னது எல்லாம் யானைப்பட குதிரைப்பட எல்லாம் கொண்டு வந்திருக்கு குண்டு வந்திருக்குடா லூசுப்பல அடப்பாவியலாம் எப்படிடா கொலை பண்றான் தமிழ நானே சரஹன்னா சரி எல்லாம் கொண்டு வந்து இப்ப என்னடா பண்ண போற டேய் இங்க வாடா தளபதி தளபதி இங்க வாடா மொளையபடி டேய் ஐயோ முழுதா புரியுதா அதமோ மொளை பாகா சாண்டே சண்டை என்னோட சண்டை போடுற அசலாரா, சரி அசலா. அது நியாயமான இல்ல, ஹுவா, என்னோட நான். சண்டை போட்டு என் நாட்டை ஜெயிச்சுட்டு எடுத்துட்டு போ மிக மகவத்தல்ல மொளையபடி 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 ஐயோ இது உலகப்படி உலகப்படி இல்ல வேல கோவா என்னடா என்னது ஆ? என்னடா அது ஊம்பு கும்பு கும்பு கம்பு ஊம்பு சவானா சாண்டே 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 தளபதி காலேபடி காலேபடி தளபதி 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 பார்த்து ஊம்பு பார்த்து ஊம்பு பார்த்து தளபதி பார்த்து ஊம்பு பார்த்து ரொம்ப இல்ல பார்த்து தடுக்க சுட்டாங்க ஓத்த போச்சு ஓத்த போச்சு ஓத்த போச்சு தடுக்க சுத்தம் தோத்து போச்சியா ஓத்து போச்சியா டேய் களவாடி போயிடா சரி ஓடி போயிடுறா உயிர் மேல ஆசை இருக்கா இல்லையாடா மேலா டேய் மேரு நம் குண்டு கொண்டு ஓடி போ பொன்பொருள் தலைச்சார் ஓடி வாய் சமாதானம் ஒன்று போகிறேன் வாங்க போவோம் ஐயோ கேப்ப நரிக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா கிடைக்க 2 ஆடு கேட்குமா அந்த கதை ஆகி போச்சு வாடகை செய்ய வந்தவங்களுக்கு என்ன திமிரன்னு பாருங்க ஏய் அரசி வாருங்க இளவரசே நீங்க இல்லைன்னாலும் இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காது. இல்லை அரசி ரொம்ப சந்தோஷம். இது எங்களுடைய கடமை தங்களை பார்க்க வேண்டும் தங்களிடம் ஆசி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்தேன் நான் வந்த நோக்கம் நிறைவேற்றி விட்டது நான் வரும் பொழுது எனது மனையால் நிறைவாத கற்பனையாக இருந்தார்கள் அப்படி? நான் இப்பொழுதே செல்ல வேண்டும் தந்தையே கர்த்தருடைய ஆசியினால உங்க மனையாளுக்கு சுகப்பிரசவம் ஏற்படும். அதை பத்தி கவலைப்படாதீங்க. இந்த வெற்றியை கொண்டாடுறதுக்காக 1 வார காலம் இந்த ரோமாபுரியில நீங்க இருந்து என்னை திருப்திப்படுத்தணும். செய்கிறேன் ஆனால் 1 வார காலம் இருக்க முடியாது ஒரு சில தினங்கள் இருந்து விட்டு செல்கிறேன் உங்கள் அன்பிற்காக நல்லது இளவரசே. சரி அப்படியே செய்வோம் வாருங்க டர்க்கி சுல்தானோட போர் புரிய சென்ற என் மகன் இன்னும் காணவில்லையே. என்னவா இருக்கும் ஒன்றுமே புரியவில்லை.
இதோ ஓலை. இதை என் மகனிடம் கொடுத்து திரும்பி வா. நன்றி குருவே. நண்பா, நம் சக்கரவர்த்தியிடம் லிகிதத்தை பெற்று விட்டோம். நம் இளவரசரிடம் கொடுத்து அதற்கான பதில் கடிதத்தை பெற்று வர வேண்டும். கண்டிப்பாக. சரியா? ஏண்டி என்னமோ சத்தம் கேட்டு வந்தார்கள் போனார்கள் அப்படின்ற மாதிரி யாரும் சத்தம் கேட்டு வழி வருது. சத்தமா கேட்டா ஒருத்தருமே காணா வருவார்களா? ஆமா ஆமா. நீங்க எங்க வரீங்க? நீங்கள் யார்? எங்களை யார் நீங்கள் என்று கேட்கிறீர்களா? நீங்க யாருங்க? நாங்கள் எகிப்து நாட்டிலிருந்து வந்து கொண்டிருக்கிறோம். எகிப்து நாட்டிலிருந்து வர்றீங்க? நாங்கள் எகிப்து நாட்டிலிருந்து அரசாங்க ரகசிய ஒற்றர்கள். நாங்கள் இருவரும் ரகசிய ஒற்றர்களா? ஆமா ஆமா ஒற்றர்கள். எங்களது இளவரசரை பார்த்து கடிதம் கொடுத்து அதற்கான பதில்கள். இளவரசர்னா யாரு? நீங்க இளவரசர் பிளவேந்திரன் அவர்களை பார்த்து பிளவேந்திரன் லிகிதத்தை கொடுத்து அதற்கான பதில் கடிதத்தை பெற்று வர சென்று அந்த கொண்டிருக்கிறோம். லிகிதத்துல என்ன எழுதியிருக்கோம்? லிகிதத்தில் என்ன எழுதியிருக்கிறது? அது நாகரிகமான பேச்சு. ஆமாம், லிகிதத்தை நாங்கள் பார்க்க கூடாது எக்காரணத்தை கொண்டும். அப்படியா? அதனால அது எங்களுக்கு சம்பந்தமில்லாத விஷயம். ஆனால் எங்களுக்கு ஒப்படைப்பது மட்டும் எங்களுடைய வேலை. அதனாலே நாங்கள் இங்கே ரோமாபுரிக்கு வந்து விட்டோம். ஆனால் ரோமாபுரிக்கு வந்தவுடன் உங்களை போன்ற அழகான பெண்கள் எங்கள் நாட்டிலும் இருக்கிறார்கள். இருந்தாலும் உங்க அளவுக்கு அழகு இல்லை. ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா எங்க நாட்டிலே கோலாகலமாக கொண்டாட்டமாக இருந்து கொண்டு இருக்கிறார். ஆனா ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? நாங்க அரசாங்க ரகசிய ஒற்றர்கள் எங்கள் இளவரசரிடம் பதில் கடிதத்தை பெற்று வர இதோ கொண்டு வந்திருக்கிறோம். ஆனா எந்த முண்டன்னு தெரியல, எந்த பயசிரிக்குன்னு தெரியல. எங்க அம்மா ஞானத்தம்மாவை கைய ரெண்டையும் வெட்டி காட்டுல கொண்டு விட்டுட்டாங்க. இன்னும் உயிரோட இருக்காளா? ஆனா எங்க இளவரசர் தான் எங்க அம்மா ஞானத்தம்மாவை காட்டிலே கண்டறிந்து கையோடு அழைத்து வந்து திருமணம் செய்து 2 குழந்தைகள் பிறந்து நல்லமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு புறம் இருக்க என் இளவரசரை பார்த்து பதில் கடிதம் உங்களை பார்த்தது மிக்க மகிழ்ச்சி. சரிங்க, சொல்லுங்க. நீங்க அழகா இருக்கீங்க. அப்படியா? அழகா இருக்கீங்க. நீங்க என்ன செய்வீங்க? உங்களுக்காக ஆடல் பாடல் எல்லாம் உண்டு, சரக்கு எல்லாம் வாங்கி வைக்கிறேன், எல்லாம் உண்டு. நீங்க போயிட்டு இங்க வாங்க. சரி, சும்மா சும்மா வாங்க. இங்க வரணுங்க, நிக்கணும். சரி சரி. என் இளவரசரை பார்த்து வரும்பொழுது உங்களை பார்த்து செல்லலாம். இளவரசர் பார்த்து கையோட என்னைய சந்திக்கணும். ஆனால் வரும்பொழுதும் இப்பொழுது போகும்பொழுது உங்களை ஞாபகமாகவே தான் செல்வோம். உங்களை பற்றிய சிந்தனை தான் அவ்வளவு. நான் உங்களை ஒரு தடவை தொட்டு பார்த்துக் கொள்ளலாம். நல்லா போட்டு நக்கி பாருங்க. சரி, வருகிறோம். நீ இளவரசரை பார்த்து கடமை முடித்து விட்டு இங்கே நிக்கிறேன், இங்கே நிக்கிறேன். ஏண்டி என்ன இந்த பழி போக்கர்களா? இந்த வழி வலிகிறாரு. இல்ல வெண்ணில நானும் சௌந்தர்யம் உயிரோட இருக்கலாம். எப்படிமா? நம்ம கையை எல்லாம் இது பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி விட்டோம். என்னடி ரகசியம்? உனக்கு ஏன் புரியல? அவன் சொல்றான் கல்யாணம் ஆகி புள்ள இருக்குன்னு சொல்லலாம். அது ஏன் புள்ள பிறந்திருக்கும். இருக்கட்டும். அவளை இன்னும் அவ குடும்பத்தை அழிக்காம விட மாட்டேன்னா. எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? வா போவோம், போய் நம்ம ஏற்பாடு பண்ணோம். இங்கே எனது நாட்டில் இந்த ஒற்றர்கள் வந்ததாக கூறினார்கள். ஒருவரையும் காணவில்லை. பீட்டர், சார்லஸ், வாருங்கள் வாருங்கள். நலமாக இருக்கிறீர்களா? நாட்டு மக்கள் நலமாக இருக்கிறார்களா? தந்தை நலமாக இருக்கிறார்களா? நல்லவிதமாக இருக்கிறார்கள். நலமாக இருக்கிறார்களா? எல்லாருமே நல்லவிதமாக இருக்கிறார்கள். சக்கரவர்த்தி அவர்கள் இந்த லிகிதத்தை கொடுத்து தங்களிடம் கொடுத்து அதற்கான பதில் கடிதத்தை பெற்று வர சொன்னார்கள். அப்படியா? முடிந்தால் உங்களை கையோடு அழைத்து வர சொன்னார்கள். சரி. ஆமா. எனது அன்பு மகன் பிளவேந்திரனுக்கு சிமியோன் மகாராஜா எழுதிக் கொள்வது, நானும் நாட்டு மக்களும் உங்கள் நலமாக இருக்கிறோம். எனது மனையார் ஞான சுந்தரிக்கு 2 அழகிய ஆண் குழந்தைகள் பிறந்துள்ளன. எல்லாம் அந்த அடைக்கலை தாயின் அற்புதம் தான். நன்றி அன்னையே. நீ சென்ற வேலை முடிந்து விட்டதா? வெற்றி வாகை சூடிவிட்டாயா? உடனே நாடு திரும்பவும். இப்படிக்கு உனது அன்பு தந்தை சிமியோன் மகாராஜா.
சரி, நீ ஏன் அப்படி நெளிஞ்சு கொண்டிருக்கிறாய்? இல்லை இல்லை, நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்தால் எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் பெற்ற இன்பம் பிறகை வையகம் என்று சொல்வதற்கெனக சந்தோஷமாக ஆமாம், இருக்கிறாய். ஆமாம். சரி, இதற்கு பதிற்கருதம் அளித்து வருகிறேன். சரி. சற்று பொறுத்துற. சரி சரி சரி. அடாடாடா, எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார் இளவரசர். இதற்கு போன்று மகிழ்ச்சியாக இருந்த நான் பார்த்ததே இல்லை. இதற்கு முன்னதாக நாங்கள் ஒன்றோடு ஒன்று மகிழ்ச்சியாக இருந்த காலங்களிலே இவ்வளவு இருந்தார். இப்பொழுதும் பிறகு அதன் பிறகு இப்பொழுதுதான் இவ்வாறு பார்க்கிறேன். யாருக்கு? எனக்கா? அப்படி இல்லை, இளவரசரிடம் ஒரு சற்று மரியாதையாக இருக்க வேண்டும். நான் எவ்வளவு ரகசிய ஒற்றனாக இருந்தாலும் என் இளவரசரிடம் பவியமாக இருந்து கொள்வது சபை நாகரிகம். அவரிடத்திலே நான் அப்படித்தான் இருந்து கொள்ள வேண்டும். அவர் இல்லாத நடுக்கத்திலே இருக்கு. கொஞ்சம் நரம்பு தலைச்சப்பட்டார். சரி, இதில் விவரமாக எழுதியுள்ளேன். சரி, எனது தந்தையிடம் கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும். சரியா? பத்திரமா கொண்டு போய். இளவரசே, நமது நாட்டில் நீங்கள் ஒருவர் இல்லாததுதான் குறை. அப்படியா? எவ்வளவு வான வேடிக்கை, அன்னதானங்கள், சதாகாலமும் ஆலயங்கள் தோறும் ஜபம் நடந்து கொண்டே இருக்கிறது. இருக்காத என்ன சந்தோஷத்தை கொண்டாடுவோம்ல. சரி, நான் வந்து வெற்றியாக சொல்லிவிட்டேன். அப்படியே பிறந்த 2 குழந்தைகளும் என்னவென்றே தெரியவில்லை, உங்களை போலவே இருக்கிறது. ஒருத்தம் போதுமாடா, குடும்பத்துல குழப்பத்தை கொண்டு இருக்கு. அப்புறம் யாங்க வந்து என்ன மாதிரி தானடா இருக்கு? அந்த பிறந்த 2 குழந்தைகளுக்கும் ஆண்டவன் படைப்புடைய பாருங்கள், 2 குழந்தைகளுக்கும் பல்லே முளைக்கவில்லை. பிறந்த குழந்தைக்கு எங்கே பல்லு இருக்கிறது? உங்கள் நகடையான விளையாட்டுக்கு அளவே கிடையாது. சரி சரி, நான் சீக்கிரம் வந்து விடுகிறேன். சரி, நெலுகுதத்தை பத்திரமாக கொண்டு போய் சேர்த்து விட. விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது. கவனமாக போற வழியெல்லாம் பத்திரமாக செல்ல வேண்டும். சரி சரி. சரியா? அப்படியா? அப்படியா? சரி, அப்படியே ஆகட்டும். நண்பா, சொல்லுங்க தலைவரே. தலைவரா? நண்பரே. சரி சரி, ரைட்டு. என்னடா உங்க ஊர் நல்லா சரி. என்ன வந்தோன்னு ஓடுறீங்க, இங்கே பார்க்கலாங்களா? சைடிஷோட வந்துட்டாங்க. இந்தாங்க. சரி. அதை குடிக்கிறியா, அதை கடிக்கிறியா? எதை கடிக்கணும்? இந்த முறுக்க என்ன ரம்மா? குதிரை மூத்திரமா? குதிரை ரம்ம ட்ரிபிள் எக்ஸ். ஒரே வாரியா உண்மையிலே சித்தியாது. புரியா? பஞ்சமத்த கனியே, பஞ்சவர்ண கிளியே, பஞ்சமத்த கனியே, பஞ்சவர்ண கிளியே, பஞ்சவர்ண ஜனகவா வாழ்க்கை வீரா பொழுதுக்கு தூரா புறப்பட்டிடுவோமா மகந்தியில்
பஞ்சமத்தன்னாங்க தரையில படுத்துட்டாங்க. சரக்கு லோ சரக்கா இருக்கும் போல சீக்கிரம் கைய விடாத ஓலையை எப்படி எடுக்க போறீங்க? எங்க இப்போ ஒரு பாட்டு பாடுற அவன் எந்திரிப்பான் எங்க மதனா ராஜா நீ ஐயோ அடுத்த கண்டு ஓடி காலத்துல மாட்டிடாத காலை பிடிச்சிருவாப்ல. எந்திரிச்சு எந்திரிச்சு தொடச்சு தொடச்சு விடுங்க. நைட்டு முடிஞ்சு லிகிதத்தை பத்திரமாக இதை கொடுத்தார்களோ அதை அருந்திய பிறகு மயக்கம் வந்து விட்டது. ஆனால் ஒன்று லிகிதம் இருக்கிறது. நம் சக்கரவர்த்தியிடம் கொடுத்து காவலர்களை இன்னும் காணவில்லையே. காவலர்களே, சென்றீர்களா? ஓலை வாங்கி வந்தீர்களா? ஆமாம், இளவரசரை பார்த்து பதிவு கடிதத்தை பெற்று வாங்கி வந்து விட்டோம். கையோடு அழைத்து வர சொன்னதாக சொன்னோம். ஒரு வார காலம் கழித்து வருவதாக. அப்படியா சொன்னார். எங்கே கொடு பார்ப்போம். சென்று பாருங்கள். என் பாசமிகு அன்பு தந்தை செம்பியனுக்கு பாசமிகு அன்பு மகன் புலவேந்திரன் எழுதிய கடிதம். பார்த்தாயா, தங்கள் மீது எவ்வளவு அன்பும் பண்பும் பாசம் வைத்திருக்கின்றார். இதுவே எனக்கு எல்லையில்லாத ஒரு மகிழ்ச்சி. அறிவது என்னவென்றால், நான் வருவதற்கு முன்னால் மனைவியும் 2 குழந்தைகளையும் காற்றில் சென்று வெட்டிவிடுவதாக எவ்வளவு அன்போடு பாவத்தோடு மகிழ்ந்திருந்தேன். குளிச்ச சொல்லிவிட்டாரு. என்ன செய்வேன்? என் ஆசை அத்தனமும் அத்து போய்விட்டதே. எப்படி என்னை கொலை செய்வதற்கு அவளுக்கு மனு வந்துவிட்டது. ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, ஜோடிய
உனக்கு எப்படி என்ன செய்வேன்? அன்பு மருமகளே, என் ஆசை மருமகளே, எனக்கு மனதில்லாத குறையை தீர்த்து விட்ட என் கண்படியே, உன்னை காட்டில் வெட்டியுடன் சொல்லி உத்தரவிட்டிருக்கிறாராமா உன் கணவன். என்ன செய்வாரே மாமா, எது செய்தாலும் என் கணவர் எங்கள் நல்லதற்கு தான் செய்வார். அவர் என்ன சொன்னாரோ அது போலவே செய்து விடுங்கள் மனோ. எனக்கு மனப்பூர்வமான சம்மதம். கணவன் சொல்லே மந்திரம் என்று அவர் என்ன எழுதியதோ அதை விடி செய்ய என்று சொல்கிறாரே. என் தங்க மருமகளே, உன்னை எப்படி நான் கொலை செய்வேன்? எப்படி கொலை
கர்த்தரே கர்த்தரே வெற்றி வெற்றி தந்தையே வெற்றிவாதி தூவி வந்த உங்கள் பிள்ளை ஓடி வந்து அள்ளி அரவணைக்க வேண்டாமா? என்ன குழம்பிக் கொண்டிருக்கிறீர்கள்? என்ன நடந்தது? மூர்க்கனை மூர்க்கனா? உடம்பு இதயமில்லாதவனை. இதயமில்லாதவனா? கொஞ்சம் ஈரக்கம் இல்லாமல் நான் இரக்கமில்லாதவனா? மனைவியும் குழந்தையும் காற்றை சொல்லி லிகிதம் கொடுத்திருக்கின்றார். என்ன உனக்கு எப்படிடா மனம் வந்தது? காட்டுக்கு வேட்டைக்கு சென்று 2 கைகளும் இல்லாத நான் மனமெடுத்துக் கொள்வேன் என்று சொன்னாயே, நான் சம்மதித்தேனே. அந்த பெண் வந்த புண்ணியத்திலே அந்த லிகிதத்தை கொடுங்கள். என்னடா ஈவிரக்கம் இல்லாதவனே, கொடுங்கள் அந்த லிகிதத்தை. பாசம் இல்லாதவனே, நீ எழுதி விட்டு கொடி என்று கேட்கின்றாயே. தந்தையே, இதில் இருப்பதோடு எதுவும் செய்து விட்டீர்களா? இதில் இருப்பதோடு எதுவும் செய்து விட்டீர்களா? உங்கள் கண் என்ன மங்கிவிட்டதா? உங்கள் கண் என்ன மங்கிவிட்டதா? நமது மையக்கும் அயல்நாட்டு மையக்கும் வித்தியாசம் தெரியவில்லையா? எனது கையெழுத்திற்கும் அயலார் கையெழுத்துக்கும் வித்தியாசம் தெரியவில்லையா? எனது மனைவி எங்கே? எனது மனைவி எங்கே? எனது மக்கள் எங்கே? என்ன செய்வீர்கள்? என்ன செய்வீர்கள்? இதில் இருப்பதோடு எதுவும் செய்து விட்டீர்களா? தந்தையே, இதில் இருப்பதோடு எதுவும் செய்து விட்டீர்களா? செல்லுங்கள், எனது கண்முன்னால் நிற்காதீர்கள், சொன்னார்கள். அம்மா யாரோ உன் அழைக்க நிற்கிறேன், உன் அன்பை கொடுத்தேனே, யாரோ எனக்கு போடுகிறீர்களையா? ஐயோ, இந்த உலகமே நண்பா, நீ நம்பலாமா? என்ன ஆனதோ தெரியவில்லையே. ஐயோ, இடத்திலே எங்கு விட்டிருக்கார் என்று தெரியவில்லையே. அதோ அடர்ந்த காடு தெரிகிறது, அங்கும் காணவில்லை என்றால் எனது சிரத்தை நானே எனக்கு நாளால் செய்து கொள்வேன். மதிமோசம் போனேனடி ஞானோ, மதிமோசம் போனேனடி, மதிமோசம் போனேனடி ஞானோ, மதிமோசம் போனேனடி. செந்தலிகே வந்தனோடு யாரோ தெரியலையோ,
அந்த அடர்ந்த காடு, அந்த காட்டிலே ஏதோ ஓடுவதோடு தெரிகின்றது. எனது கண்ணுதான் மாசடைந்து விட்டதா இன்னும் தெரியவில்லையே. இறைவா, இயேசுவே, மாதாவே, மக்குத்தான் எல்லாம் தெரியும். உண்மை என்று எனக்கு வழிகாட்ட யார் இருக்கிறார்? நீயே உண்மை என்று எனக்கு யார் இருக்கிறார்? தாயே, ராசாத்தி, காண்பே, ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காட்டாது போலாடுது. சாத்தி தாடி போராடுதே பொழுதாடு விளக்கேற்றியாக்கி சாத்தி ஒன்ன காடாடி போராடு. சாத்தி ஒன்று காணாதனெங்கே காத்தாடி போலாடுதே பொழுதாகி போச்சு விளக்கேற்றியாச்சு மாதாவே, வழிகாட்டுவப்பா. ஐயோ, என்ன செய்வேன்? என் மனைவி எங்கு காண்பேன்? என் பிள்ளைகளை எங்கு காண்பேன்? இறைவா, அன்னை வேறு உன்னை என்றே ஆறுதலை யார் தருவார்? அன்னை வேறு ஆறுதலை யார் தருவார்? கண்ணிரண்டு காரணத்தை நிறைய இரண்டும்
சென்ற இடம் யாவும் நிழல் போல தோணுதே, வந்து சொன்ன வார்த்தை அலை போல போகுதே. மாதாவே, பிறந்த நாளிலே தாயை இழந்தேன், வளர்ந்த நாளிலே தந்தையை இழந்தேன். குழந்தை இருந்தும் அன்பான கணவன் என் அருகில் இருந்தும் என் கணவனை பிரிந்து நான் தவிக்கின்றேன். அம்மா, நான் என்ன பேசல, எப்ப பார்த்தாலும் பேசுறதுக்குள்ள சொல்லுங்க. அம்மா, ஞானம் திரும்பிப்பார். அன்னை மேரி வந்திருக்கேன். உன் கரங்களை தருகிறேன், உன் குழந்தைக்கு அப்பம் தருகிறேன், ஊட்டி விடு. உன் கணவர் உன்னோட சேர்ந்து விடுவார். வாங்கத்தான், நல்லா இருக்கீங்களா? போன காரியமெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுச்சா? எல்லாம் நல்லபடியா முடிந்தது. மாதாவே கரங்களை கொடுத்தார், குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் மட்டும் வந்திருக்கின்றீர்கள். மாமா எங்கே? சரி, என்ன சந்தேகம் இல்லையா? உங்கள் மீது எனக்கு எந்த வருத்தமும் இல்லையாத்தான். இது எப்படி நடந்தது? என்னை கானகத்துக்கு அனுப்பியதனால்தான் மாதாவை நேரில் பார்க்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அப்ப மாதாவுடைய மகிமை விளங்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வால் வழங்கியிருக்கிறது. உலகமே என்னை நம்பாவிட்டால் என்பா இல்லவா, அதுவே போதும். கண்ணி, குழந்தைகள் எங்கே? விளையாடி கொண்டு. அப்படியா? வாருங்கள் அரசே, வாருங்கள். வணக்கம். மாதாவே, இந்த பெண் வந்து இளவரசி, என் மகளுக்காக நான் சேர்த்து வைத்த தங்க நகைகள்.
ஞானம் அவருடைய மகளுக்காக சேர்த்து வைத்த நகையாம். உன்னை பார்க்கும்போது அவருடைய மகளைப் போல் இருக்கிறாயாம். அவர் இதை அவருடைய அன்பளிப்பாக உனக்கு தருகிறார், பெற்றுக்கொள். அவர் மகளுக்காக இல்ல, அவர் மகளுக்கு தாத்தா கொடுக்குறார். சின்ன பிள்ளையா நீ செல்ல பிள்ளையா திருவிளையாடே பிள்ளையா செல்ல பிள்ளையா அரசே, யார்? உங்கள் மகளா? என்ன பாக்கியம். தெரியுதாப்பா? அம்மா நல்லா இருக்காங்களா? ஆரோக்கியம் நல்லா இருக்காங்களா? ஆமாம் ஆமாம், எல்லாம் அதிசயம்தான். கர்த்தரை நம்புகிறோம், நிச்சயமாக கைவிட மாட்டார்கள். இந்த நிலைமைக்கு ஆளாக்கிய அரசே, மன்னித்து விடுங்கள். எல்லாம் நன்மையாக நடந்து விட்டது. இனி ஏன் அவர் மேல் கோபப்படுகிறீர்கள்? கோபப்படாமல் என்ன செய்வது? கடுகளவு கூட என் மகள் ஞானத்திற்கு எந்த இடையூறும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று தான் வளர்த்தேன். இத்தனை கொடுமைக்கும் ஆளாக்கியது சரி, மன்னித்து விடுங்கள் அரசே, மன்னித்து விடுங்கள். கர்த்தருடைய ஆசியினாலே ஞானம் எனக்கு கிடைத்து விட்டான். இனி எந்த குறையுமே இல்லை. சரி, மன்னித்து விடுங்கள் அரசே, நாம் தான் மன்னிக்க வேண்டும். சரி, எல்லாம் இந்த மாதாவின் கிருபையால் நடந்து விட்டது. ஆதவன் உதிக்கின்ற இந்த நேரத்தில் அந்த மாதாவுக்கு நன்றி கூறுவோமா? ஆதவன் உதிக்கும் எழுவே நம் ஆண்டவன்
ஹலோ, இதுவரை இந்த நாடகத்தினை கண்டுகளித்த நாடக கலா ரசிக பெருமக்கள் உங்கள் அத்தனை பேரிடமிருந்தும் மற்றும் இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையிலேயே ஒளி அமைத்து கொடுத்த நம்மளுடைய தினா ஆடியோ மிக நேர்த்தியாக அழகாக அற்புதமாக சிறந்த முறையிலேயே ஒளி அமைத்து கொடுத்த தினா ஆடியோ உரிமையாளர், அதில் பணிபுரிந்த பணியாளர்கள் அத்தனை அன்புள்ளத்தார்களுக்கும் கோடான கோடி நன்றி நிகழ்ந்த வணக்கம் என்று சொல்லிக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தினை சிறந்த முறையிலே அமைத்துக் கொடுத்த நமது நாடக அமைப்பாளர் மரியாதைக்குரிய அருமை அண்ணனுமாகிய சேம்ஸ், நம்முடைய பரமக்குடி அன்னை உணவகம் உரிமையாளர் சேம்ஸ் அன்னார் அவர்களுக்கு நமது உதாரப்புள்ளியை சேர்ந்த நமது பரமக்குடி அன்னை உணவகம் உரிமையாளர் சேம்ஸ் அன்னார் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். அண்ணன் அவர்களுக்கு கோடான கோடி நன்றி கடந்த வணக்கம் அளித்துக் கொண்டு இதுவரை இந்த நாடகத்தினை கண்டுகளித்த நாடக கலா ரசி பெருமக்கள் உங்கள் அத்தனை பேரிடமிருந்தும் பிரியா விடைபெறுகிறோம். நன்றி நன்றி நன்றி.